கண்ணாக, கானகத்து வண்டாக, தென்னங்குருத்தாக, தேனின் இனிமையான தமிழ் வணக்கங்களுடன் அவளின் உலகம் என்ற தலைப்பில் உங்கள் முன் நித்யஸ்ரீ சதீஷ்குமார். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பிறப்பின் அடிப்படையில் ஆண் பெண் பாலின வேறுபாடு இருந்தாலும் மனித பிறவியில் ஆண் பெண் இருவருமே சமமான உணர்வுகளோடு தான் பிறக்கிறார்கள். பண்டைய காலத்தில் இருந்து பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, வெளி உலகம் மறுக்கப்பட்டது, உணர்வுகள் அடக்கப்பட்டது. திருமணம், வீட்டு வேலைகள், அழகு பதுமை, போகப் பொருள், வெளி உலகம் வெளிச்சம் இல்லாமை, கணவன் இறந்தால் தீயில் விழ வேண்டும், ஆடை சுதந்திரம் மறுக்கப்பட்டு உணர்வுகள் அற்ற நடைப்பிணமாக, பேச்சுரிமை இல்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே இருந்தார்கள். அவளின் உலகம் அத்தனை அழகானதில்லை. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். முற்காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி இன்று பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று மகாகவி பாரதியாரும், கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அவற்றில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவதும் நவிழலோ என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனும், பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை ஔவையார், காக்கை பாடினியார், தேசிய விநாயகம் பிள்ளை போன்ற இன்னும் பல அறிஞர்களும் கவிஞர்களும் பெண் கல்வி, சம உரிமை பற்றி பாடினாலும் சாடினாலும் பெண்கள் முன்னேற்றம் என்பது எட்டா கனியாகவே இருந்தது. பிற்பகுதியில் அம்பேத்கர், பெரியார் மற்றும் தற்கால தலைவர்களும் பெண்களின் உரிமை குறித்து சுயமரியாதை போராட்டத்திலும் பெண்கள் கல்வியின் மூலம் அறிவு ரீதியாகவும் விளையாட்டு பயிற்சிகளின் மூலம் உடல் ரீதியாகவும் வலிமையுடனும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவளின் உலகம் அத்தனை அழகானதில்லை. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். ஆனால் வேதங்களை அந்த பெண்கள் எழுந்திருந்தால் இத்தனை அவலங்கள் அவளுக்கு ஏற்பட்டிருக்காதோ என்னமோ. பெண்கள் அடுப்படியை தாண்டி பல ஆயிரம் சாதனைகள் படைத்தும் படைக்கவும் தயாராகிவிட்டனர். தனக்குள் இருக்கும் உணர்வுகளும் அதை இந்த உலகம் பார்க்கும் கண்ணோட்டமும் அவளை பல கேள்விகளுக்கும் சடங்குகளுக்கும் ஏளன பார்வைகளுக்கும் அடக்கி வைக்க முயலுகின்ற இந்த சமூகம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்றார் நம் மகாகவி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஆணுக்கு கோபம் வரும் என்றால் பெண்ணுக்கும் அதே உணர்வுடன் கூடிய மனிதராக பிறந்த அந்த பெண்ணுக்கும் கோபம் வரும். ஆணுக்கு அன்பு வரும் என்றால் பெண்ணுக்கும் அன்பு வரும். ஆணுக்கு வீரம் வரும் என்றால் பெண்ணுக்கும் வீரம் வரும். ஆணுக்கு காமம் வரும் என்றால் பெண்களுக்கும் காதல் காமம் பொதுவானதே. தாய், சகோதரி, மனைவி, கற்பு, தியாகம், வீடு, நாடு, பெண்கள், கண்கள், உலகம், இரக்கம், பெண்மை, தாய்மை, பெருமை, அப்பப்பப்பப்பா கேட்டு கேட்டு காதுகள் புளித்து விட்டது. ஆணுக்கு நிகரான சமமான உணர்வுகளோடு காதல், பசி, வீரம், நட்பு, அழுகை, கோபம், காமம், அன்பு போன்ற உணர்வு குவியலாக பிறந்த மனிதர்கள்தான் பெண்கள். சமீபத்தில் நான் எங்கோ கேட்டது, நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு புனிதர்கள் பட்டம் தேவையில்லை. நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு புனிதர் பட்டம் தேவையில்லை. அவளின் உலகம்
அத்தனை அழகானதில்லை. நன்றி, வணக்கம். I'm Nityashree. I'm an intellectual property rights attorney, lawyer. அதாவது அறிவுசார் சொத்துரிமை சட்ட வழக்கறிஞர். இன்னைக்கு நிறைய பேர் பேசுனாங்க, நாங்கள் நிறைய கஷ்டங்கள் தாண்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி எங்கள் வீட்டில் விடலை அப்படின்னு. இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் என்னை ரொம்ப ப்ரிவிலேஜாக வளர்த்த என்னோட அம்மா இங்கே வந்திருக்காங்க. ஹாப்பி உமன்ஸ் டே மம்மி. ஷீ இஸ் மை வாவ் மாம். தேங்க்யூ.